பரவாயில்லையம்மா, பொண்ணா இருந்துட்டு ரொம்ப நல்லா ஆட்டோ ஓட்டுறியே. என்னம்மா சிரிக்கிற? அக்கா, பொண்ணுங்க எல்லாம் இப்ப 6-7 மாசம் விண்வெளியிலேயே இருக்காங்க. இதுல ஆட்டோ ஓட்டுறத போய் பெருசா பேசிட்டு இருக்கீங்க. ஆட்டோ ஓட்டுறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லம்மா. தைரியமா செய்யணும்ல. இதை எங்களால செய்ய முடியுமா சொல்லு? நாங்க வீட்டுக்குள்ளே கிடக்குறோம். நீ ஒரு பொண்ணா இருந்துகிட்டு தைரியமா செய்யற பெரிய விஷயம் தானே. அக்கா, நீங்க மட்டும் என்ன வீட்ல சும்மாவா இருக்கீங்க? பொம்பளைங்க நமக்கு புரியுது, ஆனா ஆம்பளைங்க வார்த்தைக்கு வார்த்தை நம்ம வீட்டுல சும்மா இருக்கும்னு தானே சொல்றாங்க. இன்னைக்கு கூட பாரு, ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன், அதுக்கு என் புருஷனை வரலையான்னு கேட்டதுக்கு என்னால லீவ் போட முடியாது, வேணா நீ போயிட்டு வான்னு சொல்லிருக்கலாம். அதை விட்டுட்டு நீ வீட்டுல சும்மா தானே இருக்க, நீ போய் ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிட்டு வான்னு சொல்றாரு. வீட்ல இருக்க பொம்பளைங்க சும்மா இல்லங்கறத எப்பதான் இந்த ஆம்பளைங்க புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியல. அதுக்கு இன்னொரு பாரதியார் பிறந்து வரணும். சொல்லு. இன்னும் கொஞ்சம் ஆகட்டும். சீக்கிரம் சீக்கிரம். என்ன அடுப்புல சத்தங்களுக்கு வெறியெல்லாம் செய்யுது. அப்புறம் என்ன? நீ தான் உசு உசுனியா? நான் தானே கேஸ்ன்னு தான் உசு உசுன்னு வருதுன்னு பயந்தே போயிட்டேன். சொல்லு. கேள்றா. என்னது அது? அதுவா? நீ கேள். டேய், நீ கேள்றா. ஐயோ, நீ கேளியா? போன இடம் நான் தானே கேட்டேன். இந்த இடம் நீ தான் கேட்கணும். கேளு. டேய், என்ன கேட்கணும்? என்னடா ரெண்டு பேரும் குசு குசுன்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள. பொன்னேரி வரைக்கும் வந்தாச்சு. பாயசம் வீடு கும்மிடி பூண்டியில் தான் இருக்கு. அதான் அப்படியே அவன் ஊருக்கு போய் ஒரே ஒரு நாள் தங்கிட்டு உடம்புல இருக்கிற அசதி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம்னு சொன்னான். அதான் 2 நாளைக்கு லீவு கிடைக்குமா நினைச்சேன். காலையில இருந்து 2 பேரும் வேலையை இழுத்து போட்டு செய்யும் போதே நினைச்சேன் லீவை எதிர்பார்த்து தான் செய்வீங்கன்னு நினைச்சேன். நினைச்சத செய்றீங்க. மாப்பிள பாயசம் தான் வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். நான் இன்னைக்கு நைட்டு போயிட்டு நாளைக்கு சீக்கிரமே வந்துருவேன். சரி சரி, வேலையெல்லாம் முடிச்சு சீக்கிரம் போயிட்டு வாங்க. சரி டக்ளஸ், அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு பீர் வாங்கி வச்சிங்களா? மாப்பிள, பெங்களூர்ல இருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க அங்க இருந்து வாங்கிட்டு வந்த 3 பீர் பாட்டில் கொடுத்தாங்க மாப்பிள. அதை வாங்கிட்டு வந்து நமக்காக தான் பத்திரமா வச்சிருக்கேன். அப்படியே வாயிலே அடிப்போம் பாரு. பார்ட்டிங்க கிட்ட இருந்து இதெல்லாம் வாங்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? லேய், நானா எங்கள வாங்கினேன்? அவங்க சரக்கு அடிக்கிறதுக்கு சைடிஷ் வேணும்னு கேட்டாங்களா? நான் சிப்ஸ் பொரிச்சிட்டு இருந்தேன். அவங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்லி கை மாத்தா ஏதாவது ஒன்று தந்தே ஆகணும்னு சொல்லிட்டு 3 பீர் எடுத்து கையில கொடுத்துட்டாங்க. நீ உள்ளூர் பீர் தானே குடிப்ப, அதான் பெங்களூர் பீர் கொடுக்கலாமேன்ட்டு உனக்காக எடுத்து வச்சிருக்கேன். அன்பளிப்பா கொடுக்கறத எப்படி மாப்பிள வேண்டான்னு சொல்றது? சரி சரி, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க. போ சொல்லிட்டல, இப்ப பாரு எங்களுடைய வேகத்தை. சீக்கிரம் கட் பண்ண. என்னடா கட் பண்ற? சீக்கிரம் கட் பண்ற. எப்ப பாரு மூக்கிலேயே கொண்டு சொருவா வைங்க. தக்காளி வெட்டிட்டீங்களா? எப்பா அண்ணா, சொல்லுமா. இங்க பெருமாள் கோயில் மண்டபம் எங்க இருக்கு? மண்டபம் இந்த ரோட்ல தான் இருக்கு. அதோ அங்கேயா? அங்கதான். ஆனா ஆட்டோ எங்கேயே நிறுத்திட்டு போங்க. உள்ள ஒரே டிராபிக்கா இருக்குமா. நடந்தே போயிடுங்க. சரிங்க அண்ணா. பரவாயில்லமா, இருக்கட்டும். நான் வேணா உங்களை உள்ள இறக்கி விட்டுறவா? பரவாயில்லம்மா, அதான் டிராபிக்கா இருக்குன்றாங்கல்ல, நாங்க நடந்தே போயிடலாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுமா, நாங்க ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு திரும்ப வந்துடுறோம். நான் வர வரைக்கும் இங்கே வாங்க போலாம். சரிக்கா, நான் வெயிட் பண்றேன். நீ வேணும்னா எங்க கூட மண்டபத்துல வந்து உட்காரு, சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இல்ல பரவாயில்லக்கா, நான் இங்கே வெயிட் பண்றேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம். வந்துடுறோம். வாங்க. போலாம்.
அம்மா ஆட்டோ வருமாமா? இல்லைங்க சார், வெயிட்டிங். சரிம்மா. சாரிம்மா, கொஞ்சம் சாரிம்மா போனதும் வந்துடலான்னு தான் நினைச்சோம். ஆனா சொந்தக்காரவங்க எல்லாம் பார்த்துட்டு விடவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, உண்மையை சொல்லணும்னா இருந்து காலையில போலான்னு சொன்னாங்க. நாங்க தான் இல்லைங்க ஆட்டோல வந்தோம், ஆட்டோ வெயிட்டிங்ல வேற இருக்கு, எங்களுக்காக ஒரு பொண்ணு வெயிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வந்துட்டோமா. சரிக்கா. சாரிம்மா, லேட் ஆயிடுச்சு. இல்ல பரவாயில்லக்கா. நீ சாப்பிட்டியாம்மா? இல்லக்கா, வீட்டுக்கு போய் தான் சாப்பிட போறேன். சரிம்மா, போலாமா? வாங்க போலாம். சரிம்மா, போலாம். வாங்க போலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சாம்மா? உன்னை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டோமோ? பரவாயில்லக்கா, இருக்கட்டும். எங்க வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்தான். நீங்களாவது 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு போனீங்க. ஆனா சில பேரெல்லாம் 5 நிமிஷம்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா பயங்கரமா லேட்டா தான் வருவாங்க. இப்படிதான் போன வாரத்துல ஒரு அம்மா ஒரு இடத்துல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. நானும் ரொம்ப நேரமா அங்க காத்துட்டு இருந்தேன். ஆனா அவங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, அவங்க காசு கொடுக்காம என்னை ஏமாத்துறோன்றதுக்காக பொய் சொல்லிட்டு தான் வந்துடுறேன்னு போயிருக்காங்க. சரி, பாவம், அவங்க நிலைமையும் அப்படி இருக்குன்னு யோசிச்சு நான் அப்படியே விட்டுட்டேன். இப்படி எல்லாமா பண்ணுவாங்க? பண்றாங்களேக்கா, என்ன பண்றது? இந்த பாத்தியா? மாதிரி இல்லாம இருப்பாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்க. பசங்க வேற என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஐயோ, என்னாச்சுமா? என்னடி ஆட்டோ நின்னுடுச்சு? தெரியலையேக்கா. ஐயோ, என்னாச்சுமா? தெரியல, வண்டி ஒரு மாதிரி அடைச்சு நின்றுச்சுக்கா. ஒரே ஒரு நிமிஷம், நான் செக் பண்ணிட்டு வரேன். நீங்க இருங்கக்கா, ஒரே ஒரு நிமிஷம். பாத்துட்டு வாமா. வீட்டுக்கு போக ரொம்ப லேட் ஆகும் போல. என்னாச்சுமா? அக்கா, வண்டி ஏதோ ரிப்பேர்னு நினைக்கிறேன்க்கா. வண்டி ஸ்டார்ட் ஆகல. இப்பதான் சர்வீஸ் கொடுத்து வாங்கினேன். கொடுத்த இடத்துல சரியா பார்க்கல போல இருக்கு. என்னம்மா இது கருகும்முன்னு காடு மாதிரி இருக்கு? இங்க கொண்டு நிப்பாட்டிட்டு வண்டி ரிப்பேர் ஆச்சுன்னு அசால்ட்டா சொல்ற? ஏய், அந்த பொண்ணு தானே நம்ம கூட இருக்கு. வண்டி இப்படி ரிப்பேர் ஆகுன்னு அந்த பொண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியும்? யதார்த்தமா இப்படி நடந்திருக்கும். அதுக்கு எதுக்கு இந்த புள்ளைய குத்த சொல்ற? இப்ப என்னக்கா பண்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. அக்கா இருங்க, நான் வண்டி ஏதாச்சும் வருதான்னு பாக்குறேன். சரிம்மா. இன்னும் ஒரு வண்டி கூட வரல. என்னவா வண்டியே காணோம்?